நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோர்ஸ் கால் பண்றான். ஹலோ பாஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ். கார்த்தி அடிச்சு உடைக்க மோகன் பிளான் பண்ணிருக்காரு பாஸ். அப்படியா? அதுக்காக 2 ரவுடிங்கள உங்க காலேஜ் கேண்டீன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். போற வரவங்கலாம் கார்த்தியோட போட்டோ காமிச்சு எங்க இருப்பான்னு கேட்டு இருக்காங்க பாஸ். எங்க இருக்கிற? திரும்பி பாருங்க பாஸ், உங்க பின்னாடி தான் இருக்கேன் பாஸ். பின்னாடியா? ஏய், இது கொஞ்சம் ஓவரா இல்ல? சரி பாஸ், நான் கிளம்புறேன் பாஸ். மாட்டினீங்கடா மோனே. உட்கார்றா. போட்டோ காட்டு. டேய், இங்க வாடா. இந்த போட்டோல இருக்க பையன் உங்க காலேஜ்ல தானே படிக்கிறான்? தெரியலண்ணே. டேய், கிட்ட காட்டுறா. இல்லண்ணே, சரியா தெரியலண்ணே. கையில கூடுறா. இந்தா. சரியா தெரியலண்ணே. இதுக்கு மேலேயும் தெரியலனா எதுவும் பண்ண முடியாது. உட்காரா. தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. இந்த போட்டோல இருக்க ஆள் தெரியுதா பாரு. அட, கார்த்தி மச்சான், ஞாபகம் வந்துருச்சு. அதான் அவன் பேரு. சொன்னதுக்கு அப்புறம் சொல்லு. இவன் எங்க இருப்பான்? தெரியலையே. இவன் பேர் கார்த்தி, இவங்க அண்ணன் பேரு சூர்யா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ போலாம் பாஸ். போட்டி போ. சிவகுமார் கொடுப்பாரு, நல்லா வாங்கிக்கோ. தம்பி நில்லு. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லு. தெரியுமா தெரியாதா? இவரை போய் தெரியாம இருக்குமா? கார்த்தின. வேற? சூர்யாவோட தம்பி. சூப்பர். இன்னும் எதிர்பார்க்கிறேன். இவங்க அப்பா பேரு சிவகுமார். வேற வேற இன்னும். இப்ப சகுனி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. என்னது? இவன் படத்துல நடிக்கிறானா? விளையாடாதன. இவன் இப்ப எங்க இருப்பான்? வீட்டுல இருப்பாரு. அவன் வீடு சாலிகிராமன் நினைக்கிறேன். அப்போ அங்க போய் கேட்டா கரெக்டா தெரியுமா? தெரியும், போய் கேளு. அப்போ நம்ம சாலிகிராம் போலாம், வாடா. வாடா. ஹாய் சரவணா. திவ்யா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? என்ன கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்ல திவ்யா. ஒன்னும் இல்லைன்னா ஏன் இப்படி இருக்க? பசங்க எல்லாம் ஓட்டுறாங்க சரவணா, எப்பவுமே ஏன் அமைதியா இருக்க? அதான் என்னோட நேச்சர். அதை எப்படி நான் மாத்திக்க முடியும்? நான் அப்படி சொல்லல. நீ ஓட தேவையில்ல, எகிரி குதிக்க தேவையில்ல. ஆனா ஏன் எப்பவுமே சோகமாவே இருக்க? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. எப்படி சும்மா சிரிக்கிறது? சும்மா உன்னை யாரும் சிரிக்க சொல்லல. சிரிக்க வேண்டிய விஷயத்துக்கு சிரிக்க சொல்றோம். தியேட்டருக்கு வந்தியே, படம் பாத்தியே, ஒரு விசிலாச்சும் அடிச்சியா? அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல. சரி, விசில் தான் அடிக்கல, அட்லீஸ்ட் கையாச்சும் தட்டினியா? கை தட்டுற மாதிரி சீன் வந்தா கை தட்ட போறேன். உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இப்ப கூட பாரு எப்படி அடக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதென்ன கிளாஸா? ஏன் கூட தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரலாம்ல. இப்படி உட்கார்றதுதான் எனக்கு வசதியா இருக்கு திவ்யா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இப்படி அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேல, இது பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. உனக்கு இப்ப பிரச்சனையே இல்லை, ஆனா முகத்துல சின்ன சிரிப்பு கூட இல்லாம தனியா சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலே எல்லாரும் உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன திவ்யா, பசங்க தான் ஓட்டுறாங்கன்னா நீயும் ஓட்டுறிய? நான் ஓட்டுறேன்ல, திருப்பி ஓட்டு. எனக்கு ஓட்ட தெரியாதே. இப்படியே நேரா போ. 3rd ரைட்ல அபிராமி டிரைவிங் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, அங்க போ, நல்லா ஓட்ட சொல்லி தருவாங்க. ஏன்டா வெக்கப்படுற? பொண்ணு நானே உன்கிட்ட வெக்கப்படாம பேசிட்டு இருக்கேன், பையன் உனக்கு என்ன? சரவணா, என்ன பாரு, என் கண்ணை பாரு, இப்ப பேசு. சரி, இங்க பாரு. வானத்தை பாக்குறது, பூமியை பாக்குறது இதெல்லாம் வேணாம். என் கண்ணை பாரு. இப்போ உனக்கு ஏதாவது மனசுல தோணுமே? ஃபீல் ஆகுதா? பேசு சரவணா. பேசுறதுன்னா என்ன பேசுறது? ஏதாவது தலைப்பு கூட. தலைப்பா? மகாத்மா காந்தியின் தலைப்பு கொடுக்குறேன், அதை பத்தி பேசுறியா? வயசு பையன் நீ, அதுக்கான ஃபீலிங் கொஞ்சமா இருக்கா பாரு உனக்கு. என் கண்ணை பார்த்து 4 வார்த்தை பேசு. ஓகே ஓகே.
மேல பார்க்காத என் கண்ணை பாரு. சாப்பிட்டியா திவ்யா? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? இது அந்த நலவார்த்தியா? ம். பசங்க தெரியாத பொண்ணுகிட்டயே எப்படி மொக்க போடுறாங்க தெரியுமா? லவ் பண்ற பொண்ணுகிட்ட ஏன்டா இப்படி பேசாம இருக்க? என்ன முழிக்கிற? லவ் பண்றல? திவ்யா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கிளம்புறேன். ஷோ. ம்? என்ன காலையே பாக்குற? இல்ல வெக்கப்பட்டு கோலம் போடுறியான்னு பாக்குறேன். டேய் கார்த்தி, ஏய் சொல்றா. நேத்து நான் காலேஜ் வரலடா. இப்பதான் விஷயம் கேள்விப்பட்டேன். அடி ஒன்றும் பலமா இல்லைல்ல? பரவாயில்லடா. அவங்க கிட்ட நீ கொஞ்சம் பார்த்தே இரு. அவங்க உன் மேலதான் ரொம்ப கோவமா இருக்காங்க. அவனுக்கு கோவம் என்ன பண்ண போகுது? கார்த்தி சொல்றத கேளுடா. நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காத. சந்தனம் பண்ணே சார் நம்மளுக்கு கோச் பண்றாங்கன்னா அவர் கையவே உடைச்சவனுங்க. உன்னை எதனா பண்ணணும்னு யோசிப்பாங்க. இனிமே இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் நீ தனியா போய் தனியா வர்றது வேணாம்டா. நீ பைக்ல வரதை விட பஸ்ல வரலாம். அதான் உனக்கு சேஃப். நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. எதுவும் ஆகலைன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயமா இருக்குடா. சரி ஓகே, நாளையில இருந்து பஸ்லயே வந்துடுறேன். போதுமா? என்ன திவ்யா, சரவணனோட ரொமான்ஸா? யோ நீ ஏன் வைக்கப்படுற? அவளே வைக்கப்படுற? அதான் அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓ சூப்பர் வேலை. சரியா பண்ணலன்னு வச்சுக்கேன், என் காது மேலே போடு. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நான் தான் மாமா நண்பா. கை கொடு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. அவரு கேட்கலனா நீங்க விட்டுருவீங்களா? சொல்லி புரிய வைங்க. அவர் டேரக்டா மேட்ச்க்கே வந்துரு சொல்ல. நான் எப்படிடா சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவரு கேட்கலனா நீங்க விட்டுருவீங்களா? சொல்லி புரிய வைங்க. அவர் டேரக்டா மேட்ச்க்கே வந்துரு சொல்ல. நான் எப்படிடா சொல்றது? யார் நிலா? சரி ஓகே, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய் யாருன்னு தானே கேட்டேன். ஏன் அதுக்குள்ள காலை கட் பண்ற? பேசி முடிச்சிட்டேன், கட் பண்ணிட்டேன். என்ன யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கேட்டுட்டு இருந்த? நானே உங்கள்கிட்ட சொல்லாம தான் இருந்தேன். நம்ம டீம் கோச் பண்றாருல சந்தன பாண்டி, அவர் கை உடைஞ்சிருச்சு. ஏ என்னாச்சு? ஆக்சிடென்ட். இந்த டானோட ஆளுங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இடியட்ஸ். ஐயோ, அப்புறம் இப்ப எப்படி இருக்காரு? எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. கை உடைஞ்சிருக்குன்னு சொல்ற, அதுக்குள்ள ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? அப்ப வீட்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லு. வீட்ல ரெஸ்ட் எடுத்தா மேட்ச்ல ஜெயிக்க முடியாதுன்னு பசங்களை கோச் பண்ண வந்துட்டாரு. என்ன முட்டாள்தனமா இருக்கு? இது முட்டாள்தனமா? உங்களுக்கு மட்டும்தான் இது முட்டாள்தனமா தெரியும். இது அவரோட தியாகம், உழைப்பு. தன்னோட டீம் எந்த பாயிண்ட்ல தோத்துடக்கூடாதுன்ற ஒரு வெறி. ஏய் நான் அப்படி சொல்லலடா. இந்த மாதிரி நேரத்துல ரெஸ்ட் எடுக்கணும்ல, இல்லன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக தான் சொன்னேன். பசங்க எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க, அவர் கேட்குற மாதிரியே இல்லை. நீ போய் பாத்தியா? பார்த்தேன். ரொம்ப அடியா? தலையில அடிபட்டிருக்கு, கை வேற ஃப்ராக்சர். நம்ம டீமை கோச் பண்றாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. இப்ப கூட ஒரு ஓரமா போய் உட்காந்துருக்கலாம்ல. தைரியமா நிக்கிறாரு. இவராக்கா தப்பு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாரோ பசங்க மேட்ச்ல ஜெயிக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. நமக்கு ஹெல்ப் பண்ணோங்கிறதுக்காக அவர் உயிருக்கு எதானாலும் பரவாயில்ல நமக்கு இன்னும் கோச் பண்ணிட்டு இருக்காரு. இவராக்கா தப்பு பண்ணிருப்பாருன்னு தோணுச்சு உங்களுக்கு? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் அவசரப்பட்டு முடிவெடுத்து தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. நீங்க பண்ற தப்புக்காக நீங்க ஃபீல் பண்றது உண்மைனா நீங்க அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இல்ல நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப் கிட்ட நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மனுஷனோட தியாகத்தை உங்களுக்கு மதிக்க தெரியலன்னு தான் அர்த்தம். இல்ல நான் போவேன்.
அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் இல்ல, அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்றதுக்காகவும். இப்பதான் நான் அவரை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்க்கா. கோச்சா, இந்த ஆபரேஷன் மட்டும் நாம கரெக்டா பண்ணி முடிச்சிட்டா நாம 2 பேரும் பெரிய ரவுடிங்கிற அந்தஸ்தை வாங்கிடுவோம். அப்புறம் படிப்படியா கோச்சாவா இருக்க நீ பாட்ஷாவாயிடலாம். அப்படிங்கிற நீ சொல்றது உண்மையா? முதல்ல பைக் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு என்ன கண்டுபிடி. பெரிய விஷயமா? இப்ப பாரு. வாடா தம்பி, நில்லு. இங்க பைக் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? கார்த்தியோட பைக் வேற. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எங்க இருக்கு சொல்லு. தம்பி, எங்க பைக் எடுக்கிறோம், அதனாலதான் பைக் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறோம். பைக் எடுக்க பைக் ஸ்டாண்ட் கேக்குறீங்களா? நீங்க யாரு? ரெடி ஜூட். ஐயோ, இந்த பைக் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரியலையடா. டேய், ரொம்ப வெயிலா இருக்கு, அப்படி நிழல்ல பேசலாம்டா. ஏய், தோடா பைக் ஸ்டாண்டு. அப்பா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவன் பைக் நம்பர் என்ன? ஐயோ, மறந்து போச்சே. என்னடா சொல்ற? என்ன பண்றது இப்போ? ஐடியா. இங்க இருக்கிற எல்லா வண்டி பிரேக் ஒயரையும் கட் பண்ணி விட்டுறலாமா? கட் பண்ணலாம், ஆனா டைம் ஆயிடுமே. டேய், வண்டி நம்பர் எழுதி வச்சிருக்கேன்டா. அதான் எழுதி வச்சிருக்கேன், அப்புறம் மறந்துட்டேன்னு சொன்ன. இதுல எழுதி வச்சிருக்கதா மறந்துட்டேன்னு சரி, சொன்னேன். மறக்காம நம்பர் சொல்லு. TN2 AE 4092. சரி, வா போலாம். என்னடா வண்டி நம்பர் மாறி மாறி வருது? வரிசையில நிறுத்தி வைக்க மாட்டாங்களா? டேய், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு வந்து தேடலாமா? பசிக்கலடா. சரி, அப்ப தேடு. சோர் சொக்கலிங்கம் கால் பண்றான். ஹலோ பாஸ், நான் சொக்கலிங்க பேசுறேன். உங்க ஃப்ரெண்டு கார்த்தியோட பைக் பிரேக் ஒயரை கட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க வண்டியை காலேஜ் வெளியில தான் போட்டிருக்காங்க. 2 பேரும் ஸ்டாண்ட்ல தான் தேடிட்டு இருக்காங்க. அப்படியா கதை? வாடி வா. டேய், இதோ இருக்குடா வண்டி. பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டா. நல்ல நேரம் பார்த்து கட் பண்றா. டேய், புதன்கிழமை 10:30 12 நல்ல நேரம், அப்ப கட் பண்ணவா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? கட் பண்றா. டேய், பிரேக் ஒயர் எதுனே தெரியலடா. அது கூடவா தெரியாது? ச்சே, என்னடா நீ? உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. இப்போ என்ன பண்றது? ஐடியா. எல்லா ஒயரையும் கட் பண்ணிடலாமா? கரெக்ட், கட் பண்ணு. டேய், என்னடா அது பாக்கெட்ல? ஐயோ, கையில போட வேண்டிய கிளவுஸ் வாங்கிட்டு வந்தா மறந்துட்டேனே. குடுறாத. சக்சஸ். கார்த்தி வண்டி பிரேக்கையா கட் பண்றீங்க? இப்ப இருக்கு பாரு உங்களுக்கு. நான் போறாங்களோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். என்ன சார், எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை நம்பாம
வேற யாரை நம்ப போறேன்? அது இல்லை என் பிரச்சனை. இந்த நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டா கடைசி நேரத்தில் ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. சார் எங்களுக்கு கூட தான் பயமா இருக்கு. ஆனா நாங்க ஏதாவது சொன்னோமா? சார் பிஞ்சிக்கையா இருந்தா பரவாயில்ல, சேர்ந்துரும். நீங்க கொஞ்சம் முத்தலா, அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு சார். என்னடா ஓட்டுறீங்களா? சார் உங்களை போய் நாங்க ஓட்டுவோமா சார்? நீங்க எங்க குருநாதர் சார். சார் யாரை வேணாலும் நம்பிடலாம், ஆனா இந்த பையில மட்டும் நம்பிடுறாங்க. கூடவே இருந்து குழிய பிரிச்சிருவேன். ஏ மாப்பிள மறுபடியும் அடி என்ட்ரா சதறு சதறு ஓட ஓட ஓட. கரஸ்ரா ஸ்டார்ட். 1 2 3. நிலா சொல்லிதான் உங்களுக்கு அடிப்பட்ட விஷயமே எனக்கு தெரியும். இப்ப பரவாயில்லையா? என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என் காலேஜுக்காக இவ்வளவு தூரம் பண்றப்போ. காலேஜுக்காக இல்ல, இந்த பசங்களுக்காக பண்றேன். சரி சார், நீங்க அவங்களுக்காக தான் பண்ணுங்க. ஆனா இப்ப வேண்டாம். நீங்க இந்த நிலைமையில கோச் பண்றது உங்களுக்கு நல்லது இல்ல. எனக்கு தெரியும் எந்த நேரத்துல எது பண்ணுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற ஆளு நான் கிடையாது. நான் தான் சார் அவசரப்பட்டு உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப புரியாது உங்க உழைப்பு, இப்ப புரியுது. அன்னைக்கு நீங்க சொன்னத நீங்க மறந்தாலும் மறந்துருக்கலாம். ஆனா நான் மறக்கல. உண்மை ஒரு நாள் தெரியும் போது நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொன்னீங்க. இப்ப வருத்தப்படுறேன். அன்னைக்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப வலிக்குது. இப்ப வருத்தப்படுறதால எதுவும் நடக்க போறதில்ல. நான் பண்ண தப்புக்காக மன்னிப்பும் கேட்டாச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். கிளம்புங்க. என் காயத்துக்கு உங்களால மருந்து போட முடியாது. எவ்வளவு நாள் வலி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. பழிய சுமந்துட்டு வாழற வாழ்க்கையை விட சாவது எவ்வளவு நிம்மதி. எத்தனையோ நாள் சாவுன்னு கூட தோணி இருக்கு. தப்பே செய்யாத நான் ஏன் சாவுன்னு நானே என்ன தைரியப்படுத்திப்பேன். இதெல்லாம் போய் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன்னு எனக்கே தெரியல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துடுங்க. இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், உங்க உடம்ப பாத்துக்கணும். ஏன்னா சந்தனம் பண்ணி எங்களுக்கு திரும்பவும் தேவை. கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன். நீங்க கோவத்துல இருக்கீங்க. உங்க கோவம் ஒரு நாள் தீரும். அந்த நாளைக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். நான் வரேன்.